ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 பத்தி பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல ஸ்ட்ராட்டஜியா கொஞ்சம் நம்ம யோசிக்க தான் செய்யணும். இப்போ என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படின்றத எடுத்துட்டாக்கா அது ரொம்ப அழகா இருந்தது. இல்ல அது ஸ்ட்ராட்டஜியா மாறுச்சா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா இருந்தது. சீசன் 3 பத்தி நம்ம பேசுறோம். பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் ஹிஸ்டரியில வந்துட்டு ஒரு மோஸ்ட் டாக்டு சீசன் அப்படின்னு சொல்லலாம். அதிகம் பேசப்பட்ட சீசன்னா அது பிக் பாஸ் தமிழ்ல வந்துட்டு சீசன் 3 தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கு, ஒரு ரொமான்ஸ் கான்ட்ரவர்சி இருந்தது, வைல்ட் கார்ட் ஃபயர் என்ட்ரி இருந்தது, அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆடியன்ஸ் ஸ்பிளிட் இருந்தது. இந்த சீசன் வந்துட்டு ஒரு சிம்பிளி ரியாலிட்டி ஷோ இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். இது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டில் ஃபீல்டு அப்படின்றது தான் வந்துட்டு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு கம்ப்ளீட் பேக்கடா இருந்தது சீசன் 3. சீசன் 1 நம்ம எவ்வளோ ரசிச்சு பார்த்தோமோ, அது சீசன் 2 வந்துட்டு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா போச்சு. சீசன் 3 வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டில் ஃபீல்டா இருந்தது அப்படின்றது தான். இப்ப இதுல கவினோட கேம் எப்படி இருந்தது, முகின் எப்படி வின் பண்ணாரு, சாண்டி சேஃபா விளையாடினாரா, இல்ல வனிதாவோட ரீஎன்ட்ரி ஏன் கேம் சேஞ்ச் பண்ணுச்சுன்றத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப ஹவுஸ் டைனமிக்ஸ் முதல்ல அந்த 30 நாள் எப்படி இருந்ததுன்னா, சீசன் ஆரம்பத்துல வந்துட்டு ஹவுஸ் டிவைட் கிளியரா இருந்தது. ஒரு சைடு வந்துட்டு சாண்டியோட ஃபன் இருந்தது, ஒரு சைடு வந்துட்டு கவினோட எமோஷனல் இருந்தது, ஒரு சைடு வந்துட்டு லாஸ்லியாவோட இன்னசென்ஸ் இமேஜ் இருந்தது, ஒரு சைடு தர்ஷனோட காம் ஸ்ட்ரென்த் இருந்தது, அதர் சைடு வந்துட்டு இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு முகினோட சைலண்ட் அப்சர்வேஷன் இருந்தது. ஸோ இனிஷியலி இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் மாதிரி எல்லாருக்குமே தோணுச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பின்னாடி there was a strategy behind ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தான் வந்துட்டு உண்மை. கவின் ஏர்லி டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஆங்கிள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றது, ஒரு ரைஸா ஆகட்டும், அபிராமி ஆகட்டும்னுட்டுன்னா அது என்ன சொல்றது, அடுத்தது லாஸ்ட்லியா ஆகட்டும்ன்ற மாதிரி போச்சுது. ஸோ அபிராமியோட இஷ்யூ, அபிராமி அழுதது கொண்டது, அந்த இஷ்யூ ஆனது, லாஸ்ட்லியா கனெக்ஷன், இப்படி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இருந்தது கவின் கிட்ட. அப்போ ஆடியன்ஸோட கியூரியாசிட்டி என்னடா பண்ற அப்படின்னுட்டுன்னு ஒரு இது, அது வந்து ஒரு டிஆர்பி பூஸ்ட் பண்ணுச்சு. இவன் யாரை உண்மையிலேயே லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஆர்பி பூஸ்ட் இருந்தது. ஸோ கவின் வந்துட்டு மாஸ்டர் பிளேயரா கன்ஃபியூஸ்டு கேமரான்னு கேட்டாக்கா ஹி வாஸ் அ கன்ஃபியூஸ்டு கேமர் அப்படின்றது தான் சொல்லலாம். ஏன்னா கவின் சீசன் 3ல வந்துட்டு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷனல் கண்டஸ்டண்டா தான் பார்க்கப்பட்டது. அவரோட ப்ராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ட் இருந்தது, ஒரு ஜென்யூன் வல்னரபிலிட்டி இருந்தது. பட் கான்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் கன்ஃபியூஷன், இது ரொம்ப மோசமானது. இந்த ட்ரையாங்கிள் கன்ஃபியூஷன் அது இருந்தது. அப்பப்போ வந்துட்டு சிம்பத்தி கார்டு அக்யூசேஷன் இருந்தது. அது தாண்டி வந்துட்டு அந்த 5 லட்சம் அவர் எடுத்துட்டு போனார் இல்லைங்களா, அந்த செல்ஃப் எவிக்ஷன் பண்ணிட்டு கேஷ் இதை எடுத்துட்டு போனார் இல்லைங்களா, அந்த டிசிஷன் அவரை ரொம்ப கீழே தள்ளிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அந்த 5 லட்சம் எக்ஸிட் மூமெண்ட் வந்துட்டு அது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு ஸ்மார்ட் மூவா இருக்கலாம். பட் ஆனா கவினோட அந்த ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு நாள் அங்க இருந்ததுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஸ்மார்ட் மூவ் கிடையாது. ஒரு இமேஜ் டேமேஜ், என்ன சொல்ற, இமேஜ் டேமேஜ் பண்றத அவாய்ட் பண்ணாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அதுல. அவரோட என்ன சொல்றது, நீங்க ஸ்மார்ட் மூவ்னுட்டு பேசுறப்போ அவருக்கு அந்த நேரத்துல வந்து இப்ப சேரன் சார் எல்லாம் வந்துட்டு அதிகம் பேசினாரு. இந்த பையன் இப்படி பண்றான், இந்த பையனை நம்பாத அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது, இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா வெளியில போயே ஆகணும்ன்ற ஒரு கட்டம் இருந்தது, ஒரு கட்டாயம் இருந்தது. இன்னொரு கட்டாயம் வந்துட்டு அவங்க அம்மா ஏதோ சிட்டு போட்டுட்டு அதுல வந்துட்டு நிறைய லாஸ் ஆயிட்டு எல்லாரும் கடன் கேட்டு அவங்க மேல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வந்தது. ஸோ மணி வந்துட்டு அந்த டைம்ல கவினுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அந்த காசு இருந்தா தான் என்ன சொல்றது, சுய கௌரவத்தோட இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ என்ன சொல்றது, நம்ம வின் பண்ணுவோமா இல்லையா தெரியாது.
இப்ப இருந்த நாட்களுக்கும் இந்த ஒரு 5 லட்சமும் நம்மளுக்கு போதுன்ற ஒரு மனப்பான்மையில எடுத்துட்டு போயிட்டாரு. சோ அந்த டைம் என்ன ஆச்சுனாக்கா பப்ளிக்கோட ஆங்கர் பீக்குக்கு போச்சு. இவனுக்கு ஓட்ட போட்டு உட்கார வச்சாக்க இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. நீங்க பிபி ஹிந்தில பாத்தீங்கன்னா BB 13 நான் சொல்றேன். பராஸ் மஹிரான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆங்கிள் போலதான் வந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, அந்த ரொமான்ஸ் பிளஸ் கன்ஃபியூஷன் ஒரு ஸ்கிரீன் டைம்ல கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு எப்பவுமே எமோஷனல் அக்கௌண்டபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதர்ஸ் கொடுக்க தவறிட்டாரு அப்படின்றது தான் வந்துட்டு இவரோட இதுவை பார்க்கணும், கவினோட இதை பார்க்கணும். அடுத்தது லெட்ஸ் டாக் அபவுட் சாண்டி. சாண்டி என்டர்டெய்னரா இல்ல சேஃப் பிளேயரா அப்படின்னுட்டு நீங்க பாத்தீங்கன்னா சாண்டி வந்துட்டு பியூர் என்டர்டெய்னர். காமெடி, டான்ஸ், லைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா அவாய்டட் வந்துட்டு மேஜர் ஃபைட்ஸ். எல்லாருக்கிட்ட இந்த சண்டைக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ணாரு. அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ராலிட்டின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பாக்குறப்ப என்ன ஆகும்னாக்கா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல மேஜரா திட்டு வாங்குறத அவாய்ட் பண்ணாரு, திட்டு வாங்கிக்கிறத அவாய்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். இது சேஃப் கேம்னு தான் சொல்லணும். இந்த 3 ஆயுதமும் வந்துட்டு தமிழ் பிக் பாஸ்ல எல்லாருமே வந்துட்டு அடிக்கடி எடுக்கிற ஆயுதங்கள் தான். ஸோ சாண்டி இது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம வந்துட்டு ஆக்சுவலி அனலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சாண்டி அப்ப நல்லா பண்ணலையானாக்கா அப்படி கிடையாது. ஹி வாஸ் த பெஸ்ட். நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணி சீசனா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தது வில் கம் டு முகின். சைலண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லலாம் முகினை. முகின் வந்துட்டு இனிஷியலா சைலண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் மோடுக்கு போனாரு. அப்புறம் கிராஜுவலா எமோஷனல் கனெக்ட் பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஆங்கிள், ஸ்ட்ரகிள் ஸ்டோரி, ஒரு கம்போஸ்டு பிஹேவியர் இருந்தது. முகின் வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணது கிடையாது, ஓவர் எக்ஸ்போஸும் பண்ணது கிடையாது. ஸோ ஃபைனல் வீக்ல வந்துட்டு ஒரு சிம்பத்தி வேவ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ ஹி பிகேம் பேலன்ஸ்டு ஹீரோ அப்படின்றது சொல்லலாம். ஹிந்தி பிபி வின்னர்ஸ்ல நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா அக்ரஸிவ் இருக்கும். ஆனா தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிவார்டட் காம் கன்சிஸ்டன்சி தான் பிடிக்கும். ஸோ முகின் வந்துட்டு அந்த லைன்ல வராரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் வனிதா. கேம் சேஞ்சர். என்ன சொல்றது, அந்த பிக் பாஸ் சீசனை நிறுத்தினவங்கன்னு கூட சொல்லலாம். அந்த பெரும் அவங்களே நிறைய சொல்லுவாங்க, என்னாலதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வனிதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ஆகுறப்ப ஷாக்கா இருந்தது. ஆனா ரீஎன்ட்ரி வந்துட்டு ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனா இருந்ததுன்னா பாருங்களேன். ஒரு ஹவுஸ் பவர் பேலன்ஸை ஷேக் பண்ணாங்க. ஷி டைரக்ட்லி கொஸ்டின் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கை பார்த்து, என்னடா அது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்விகள் கேட்டதாகட்டும், இந்த லாஸ்ட்லியா கவின் அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்போஸ் பண்ணதாகட்டும், தர்ஷனோட எமோஷனல்ல பிரேக் டவுன் பண்ணதாகட்டும், ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஹோல் நரேட்டிவே சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு வனிதாக்கு வந்துட்டு ஷி அண்டர்ஸ்டுட் கேமரா, ஷி அண்டர்ஸ்டுட் ஆடியன்ஸ் சைக்காலஜி. நீங்க சாதாரணமாவே பாத்தீங்கன்னா வனிதா வந்துட்டு செம்ம பிரில்லியன்ட். அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில இவ்வளவும் ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. வனிதா இல்லைன்னா சீசன் 3 ஃபிளாட் ஆயிருக்கும் சொல்ற அளவுக்கு அவங்க வந்துட்டு டிஆர்பிஎஸ் ஸ்பைக் மெஷின் மாதிரி கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு தர்ஷன் அண்ட் லாஸ்ட்லியா. இவங்க மிஸ்ட் வின்னர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா தர்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிசிக்கல் பிளஸ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, பட் பாசிவ் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் இருந்தது. ஆனா லாஸ்ட்லியா இன்னசென்ஸ் இமேஜ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா காட்டியிருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வந்த எபிசோடு கம்ப்ளீட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா எமோஷனல் கான்ஃபிளிக்ட் வந்துட்டு ஹர்ட் ஆயிடுச்சு, பப்ளிக் சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஃபேமிலி ரெஸ்பெக்ட் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது தான். ஸோ அந்த இதுல வந்துட்டு கோட்டை விட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஏன் முகின் வின் பண்ணாரு அப்படின்னு கேட்டாக்க கன்சிஸ்டன்சி தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி கிடையாது, ஒரு மேஜர் கான்ட்ரவர்சி கிடையாது, ஒரு கண்ட்ரோல்டு நரேட்டிவ் இருந்தது,
ஹி சர்வைவ் சாவோஸ்ன்னு சொல்லலாம், அது கூட வித்தவுட் பிகமிங் வில்லன் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அந்த ஃபைனல் இது என்னன்னாக்கா சீசன் 3 என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா என்டர்டெயின்மெண்ட் அலோன் வின் பண்ணாது, ரொமான்ஸ் எல்லாம் சஸ்டைன் ஆகாது, அக்ரெஷன் அலோன் பத்தாது, பேலன்ஸ் தான் கீ. ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருந்துச்சு, ஸ்ட்ராட்டஜி இருந்தது, வைல்ட் கார்டு சாவோஸ் இருந்தது இந்த சீசன்ல. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் மிக்சர் சீசன் அப்படின்றது. அந்த மிக்சர் இல்லை, இப்போ இந்த சீசன் 9 நினைச்சுக்காதீங்க, இது வேற மிக்சர், எல்லாமே வந்து கலந்தது அப்படின்னு சொல்றது. ஸோ சீசன் 3ல ரியல் மாஸ்டர் மைண்ட் யாரு, கவினா, முகினா, வனிதாவான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு டாபிக் எடுத்து நாம பேசுவோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோ வந்துட்டு சீசன் 4 போடுறேன். தேங்க்யூ.